வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் வீட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா சொல்லப்போனா, இந்த ஃபேக்டரி டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இவைங்க கையில ஒரு டாஸ்க் குடுத்தா, "உருப்படியா பண்ணுங்கடா" அப்படின்னு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, கால்ல விழுகாத குறையா கெஞ்சுவாரு. ஆனா இவைங்க இருக்காய்ங்க பார்த்தீங்களா, "இப்படி விளையாடலாமா? வேணாமா? இல்ல இப்படி விளையாடலாமா? இல்ல அப்படி விளையாடலாமா?" இருக்கிற 3 நாள்லயும் அந்த வீக்லி டாஸ்க்க, இப்படி விளையாடலாமா? அப்படி விளையாடலாமா? எவன அடிக்கலாம்? இவன அடிக்கலாம்னு சொல்லி ஒரு கொலாப்ஸ போட்டு கேம கெடுத்துருவாய்ங்கன்னு தான் சொல்லணும். அதுலயும் இந்த கேம் ஸ்பாய்லர், இந்த வீக்லி கேம் ஸ்பாய்லர்ன்றத விட, இந்த பிக் பாஸோட கேம் ஸ்பாய்லரே நம்ம அருண் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா, கேவலமா பண்ணிட்டு இருக்காரு கன்டென்ட்ன்ற பேர்ல. எப்படியோ ஒரு வழியா அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டிஸ்கஷன்ற பேர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாக்லின் முத்துக்குமரன் கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உண்டான ப்ரோமோல 3 ப்ரோமோலயும் பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் வந்திருக்கும். நம்ம ராணவு, நம்ம அருணு, நம்ம ஜாக்லின் முத்து அந்த மாரிலாம் பேசி ஒரு மாரி 3 ப்ரோமோலயும் ஆல்ரெடி நடந்தத காட்டிட்டாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சுச்சு. ப்ரோமோ 3 ப்ரோமோல இருந்தது. இப்ப லைவ்ல எல்லாமே முடிஞ்சுச்சு. நம்ம முத்துக்குமரன் தெளிவா சொல்லுவாரு. ஏன்னா முத்துக்குமரன் கரெக்ட்டா கேம் ஆடியிருக்காரு. நம்ம அருண் இருந்துகிட்டு எல்லாத்தையுமே அதாவது நம்ம டப்பா அருண் இருக்காரு பார்த்தீங்கன்னா, டப்பா அருண் அவர் இருந்துகிட்டு எல்லாத்தையுமே பண்றாரு. அதுலயும் மெயினா முத்துக்குமரன போட்டு அடிச்சு உட்கார வைக்கிறாரு. அத நம்ம ஜாக்லின் உட்காந்து பேசுறப்போ, ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. "உன்னைய ரொம்ப அடிச்சு டவுன் பண்றான் அவன். அதனாலேயே தான் இது. நீ எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட." அப்படின்ற மாரிலாம் ரொம்ப ஒரு மாரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவருக்கு இந்த முத்துவ முத்துவ கொஞ்சம் உயர்த்தி உயர்த்தி எல்லாம் பேசுனதுனால அவருக்கு பிடிக்கல நம்ம அருணுக்கு. முத்துவ எப்படியாவது பேசி 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 உசுப்பேத்தி கொண்டு வந்துரணும் அப்படின்ற மாரியே பிளான் பண்ணாரு. ஆனா முத்து திருப்பி பெருசா எதுவும் பேசல. ஆனா அருண் ரொம்பவே சீப்பா ஒரு கேம் பிளே பண்றாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். வெளிய மக்களுக்கே தெரியும். முத்துவே சொல்லியிருப்பாரு. அவன் ப்ரொவோக் பண்றான். நானும் ப்ரொவோக் ஆயி வேற மாரி பேசினா அது தப்பாயிரும். அவன் ப்ரொவோக் பண்றப்ப நான் விலகி வந்துட்டேன். மக்களுக்கு தெரியும் அவன் எப்படின்னு கரெக்ட்டா பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாரு நம்ம முத்துக்குமரன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பனிஷ்மென்ட் அந்த முத்துக்குமரன் ஒரு செய்கை பண்ணி இதா இருக்கும்ல. அப்ப நைட்டு கூட போய் நம்ம தரிசிக்கா கூப்ட்டு தூங்குறவன எழுப்பிட்டு வந்து, சாரிடா தெரியாம பண்ணிட்டேன். இல்ல விடு பார்த்துக்கலாம். ஒண்ணும் இல்ல. இத அப்படியே லீவ் பண்ணிக்கலாம்." அந்த மாரிலாம் பேசி நாங்க கூட நெனச்சோம். என்னடா முத்துக்குமரன் பயந்துட்டானா அப்படின்ற மாரி. எம்மா இப்ப எனக்கு தூக்கம் வருது. உனக்கு வேற பிறந்த நாளு. இப்போ உன்னைய அடிச்சா சரி வராது. காலையில வா உன்னைய அடிக்கிறேன்ற மாரி. காலையில எந்திரிச்சு நம்ம தர்ஷிகாட்ட முத்துக்குமரன் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாரி ஒவ்வொன்னா சொல்றப்போ தர்ஷிகா அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. அப்படி இப்படின்னு. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய அடிக்கணும் தான் அடிச்சிருக்கீங்க. இல்ல என்னை பத்தி உனக்கு தெரியும்ல நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படி இப்படின்னு ஒரு மாரி கேவலமா பேசி, ஒரு மாரி எச்ச வேலைய நம்ம தர்ஷிகா பார்த்துருப்பாங்க. முத்துக்குமரன் கரெக்ட்டா பாயிண்ட்ல அடிச்சுட்டான். இப்ப பார்த்தீங்கன்னா, அருண்லாம் உங்க கூட தான் இருக்கான். ஆனா, நான் அருண் கூட இல்ல. ஏன்னா அருண் வந்து ஒருத்தர ப்ரொவோக் பண்றான்னு நீங்க அருண தடுக்கணும். அத விட்டு போட்டு அவன் அப்படித்தான் பண்ணுவான். அத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீ பண்ணக்கூடாதுன்றீங்க. பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் செத்தவன் அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நாங்க வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படித்தானே சொல்றீங்க. நீங்க அவன கேட்க மாட்டீங்க. புதுசா பண்ற நான் என்ன கேட்பீங்க அப்படின்னு முத்து பாயிண்ட்ல கரெக்ட்டா வச்சிருப்பாரு. அப்புறம் தர்ஷிக்கு பே 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 பேன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாக்கு இந்த வாரம் தான் கடைசின்னு நெனைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்புறம் இந்த டைரக்ட் நாமினேஷன்ற மாரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். நம்ம அருணுக்கு இருந்துகிட்டு ஒருத்தவங்க நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாரி ஒருத்தவங்க மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாரி கரெக்டா பிளான் பண்ணி அவருக்கு என்ன யோசனைனா மஞ்சரிக்கு இது போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப யோசனை மஞ்சரிக்கு போகக்கூடாதுன்ற அதே மாதிரி தெளிவா உள்ள உட்காந்து எல்லா மண்டையும் கழுவி அதுக்கப்புறம் ஒரு கடைசியா பேசி எப்படியோ பூசி மழுவி நம்ம ஜெஃப்ரிக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தள்ளி விட்டாரு. ஜெஃப்ரி இதுக்கு ஒருத்தா இல்லையான்னு கேட்டா ஒருத்தலா இல்லைங்க, ஒண்ணுமே பண்ணலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த வன்மம் எப்படி ஒரு மாதிரி இவங்க வரவே கூடாது, அதுக்காக நம்ம யாரை வேணா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சுத்த விட்டு, அதுக்கு இல்லாம நம்ம ஓட்ட சட்ட சத்தியா எல்லாரும் சேர்ந்து சுத்த விட்டு நம்ம ஜெஃப்ரிக்கு மாத்தி விட்டாங்க. ஜெஃப்ரி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி எல்லாம் கோவா கேங்க போன வாரம் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணி விட்டார்ல, அதுக்கப்புறம் கோவா கேங் விட்டு பிரிஞ்சு வந்து பவித்ராட்டா சத்யாட்டா விசால்ட்டா எல்லாத்தையும் போய் கோவா கேங்கவே தப்பா ஒரு மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யா ரேயான்லாம் தப்பா சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமா பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஜெஃப்ரி அவ்வளவு நல்ல பிளேயர்னு நினைச்சோம். இப்ப தனியா வந்த பிறகு தெரியுது எவ்வளவு கேவலமா அசிங்கமா பிளே பண்ணிட்டு இருக்காருன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான பிஹேவியரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வாரம் அதிகமா எக்ஸ்போஸ் ஆனது யாருன்னு மெயினா பாத்தீங்கன்னா நம்ம அருணும் ஜெஃப்ரியும் தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா நல்லாவே தெரியுது கோவா கேங்க விட்டு அவர் வெளியே இருந்தது. நம்ம அருண்லாம் பச்சையா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அருண் கூட டிசர்வுங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு. தீபக், அருண், மஞ்சரி இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்க ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி இவங்களுக்கு போவே கூடாதுன்றதுக்காக எப்படியோ மண்டைய கிண்டைய கழுவி பேசி சுத்தி வச்சு நம்ம ஜெஃப்ரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் டைரக்ட் நாமினேஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ. அதான் தெரியுதுல, ராணுவ கொடுத்து காட்டி விட்டாங்க. அவன் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் மேல தப்பு இருக்கு. பட் பண்ணாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. அவனாலேயும் இந்த வாரம் போச்சுல ஒரு சண்டை கிண்டன் வந்து போச்சு. பட் ரொம்பவே பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்பவே ஒஸ்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் நம்ம அருண், ஜெஃப்ரி ஒரு சில பேர்லாம் குறிப்பிட்டு கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணணும். ரொம்பவே ப்ரொவோக் மார்க்கிங்லாம் நம்ம அருண் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா நம்ம டப்பா அருணா அடிச்சு விட்டாதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா டப்பா அருணை பேசி ஆகணும்.
அப்புறம் பாத்தீங்கன்னா யார் பெஸ்ட் பிளேயர் யார் ஒஸ்ட் பிளேயர் அந்த மாதிரி செலெக்ஷன் பண்றப்போ பெஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் விசால், ஜாக்லின், முத்துக்குமரன் ஜாக்லின் கூட ஏத்துக்கலாம். விஜய் விசால்லாம் ஒண்ணுமே பண்ணல, ஆனா எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு இதுலயே நம்ம முத்துக்குமரன் தான் அடுத்த வாரம் கேப்டன்சி. இவங்க பெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரு, இவங்க 3 பேர்ல எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் முத்துக்குமரன் தான் கேப்டன்சி ஆக போறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா முத்துக்குமரன் தான் ஆவாரு. முத்துக்குமரன் தான் அடுத்த வாரம் கேப்டன். நாளைக்கு விஜய் சேதுபதி சார் கண்டிப்பா அருண் கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா விஜய் சேதுபதி சாரவே ரொம்பவே ஒரு மாதிரி கொச்சப்படுத்தி தான் பேசியிருக்காரு நம்ம அருண். கண்டிப்பா நாளைக்கு இதை பத்தி விஜய் சேதுபதி சார் பேசி ஆகணும். அப்பதான் அவரோட மானத்தை காக்க முடியும். இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், விஜய் சேதுபதி சாரே அருண் பேசிட்டான்னு ஒரு மாதிரி பில்டப் பண்ணி விஜய் சேதுபதி சாரை படுக்க வச்சிருவாங்க. என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.